என்னங்க ஏன் மாமாவை தனியா அமுச்சு விடுறீங்க? நானும் அதை தான் கேக்குறேன். லாயர் கிட்ட பேசுற வரைக்கும் நல்லா தான் இருந்தீங்க. அங்க இருந்து கிளம்பி வரதுக்குள்ள திடீர்னு உங்களுக்கு என்னதாங்க ஆச்சு? உங்க முகமே சரியில்லை. வேலு சொல்லுங்க. அண்ணன் இந்த நிலைமையில பார்க்க என் மனசு ஏத்துக்க மாட்டேது செல்வி. எப்படி கம்பீரமா இருந்த மனுஷன் இப்ப அவரை லாக்அப்ல ஒரு அக்யூஸ்டமாய் பாக்குற சக்தி எனக்கு இல்ல. எனக்கு எல்லாம் புரியுது வேலு. காலம் எல்லாத்தையும் மாத்தும். இப்ப ஏதோ நமக்கு நேரம் சரியில்லை, அதுக்குன்னு இது இப்படியேவா இருந்துற போது? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிலைமையில நீங்க இருக்கீங்க. நீங்க எல்லாத்தையும் பாத்துக்குவீங்கன்ற தைரியத்துல தானே திரும்பமா இப்போ இருப்பாரு. தைரியமா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி இருந்தா திரும்பமா கஷ்டப்பட மாட்டாரா? வேலு, இந்த நேரத்துல நம்ம அவருக்கு ஆறுதலா இருக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. புரிஞ்சாலும் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. என்னால முடியலங்க. எங்க அண்ணன் ஜெயில இருக்கிறாரு. என்னால அவருக்கு எதுவும் செய்ய முடியல நினைக்கும் போது எனக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு. வேலு, தயவு செஞ்சு அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க. அதெல்லாம் லாயர் பாத்துக்குவாரு. கண்டிப்பா இந்த ஹியரிங்ல மாமாவை வெளியே கொண்டு வந்துடலாம். வேலு வாங்க, மாமா உங்களை பார்த்தா கொஞ்சம் நிம்மதி ஆயிடுவாரு. வாங்க. சார், யாரை பார்க்கணும்? முன்னாடி வக்கீல் போனாங்கல்ல, அவங்க இருந்தாங்க. கொடுங்க சார். சார் இதில் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கு சார். பார்த்துங்க சார். சார் அவரை பார்த்துட்டு உடனே. ஆமாம் சார், பார்த்துட்டு உடனே வந்துடும் சார். அப்பா, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சதுமா, பார்த்துடலாம். வாங்கம்மா. சரி போங்க. போங்கம்மா. செல்வி